ஒன்றிய பாஜக அரசு அரசமைப்பு சட்டம் உருவாக்கி 75 ஆண்டு நிறைவு செய்வதை ஒட்டி இன்றைக்கு இந்த விவாதம் நடக்குது. இந்த விவாதத்தில் அரசமைப்பு சட்டம் அந்த டிராஃப்டிங் கமிட்டி அவங்க கடைசியாக இறுதி நாளில் டாக்டர் B.R. அம்பேத்கர், அதாவது நவம்பர் 25, 1959 நிறைவுரையில் ஒரு பகுதியில் குறிப்பிடுறார். அரசியல் நிர்ணய சபையின் நடைமுறைகளை காங்கிரஸ் கட்சி நெறிப்படுத்தி கட்டுக்குள் கொண்டு வந்ததினாலேயே குழப்பம் எதுவும் இல்லாமல் இந்த அரசமைப்பு சட்டம் நிறைவேறியது. காங்கிரஸ் கட்சியின் கட்டுக்கோப்பான நடவடிக்கையால் தான் அரசமைப்பு சட்டத்தின் ஒவ்வொரு பிரிவும் ஒவ்வொரு திருத்தமும் எப்படிப்பட்ட விதிமுறைக்கு உட்பட்டு அமையும் என்பதை சிந்தனை தெளிவுடன் வரைவு குழுவினால் முன் வரைவாக சபையில் தாக்கல் செய்ய முடிந்தது. எனவே அரசமைப்பு சட்ட வரைவு சபையில் சுமூகமாக பரிசீலிக்கப்பட்ட அனைத்து பெருமையும் காங்கிரஸ் கட்சியே சேரும் என்று டிராஃப்டிங் கமிட்டி சேர்மன் B.R. அம்பேத்கர் இன்னைக்கு சட்டம் அமையதுன்னு அழைக்கிறோம். இன்னைக்கு அம்பேத்கரை வைத்து அந்த அரசமைப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தவர் மகாத்மா காந்தி, செயல்படுத்தியவர் பண்டித ஜவஹர்லால் நேரு. இடைக்கால அரசில் கூட மகாத்மா காந்தி சொன்னார், இந்த நாடு காங்கிரஸ் கட்சிக்காக இந்த விடுதலை இல்ல, இந்த நாட்டு மக்களுக்காக தான் விடுதலை கிடைச்சிருக்குன்னு சொல்லி அந்த பலனை எல்லோரும் அனுபவிக்கணும்னு சொல்லி இடைக்கால அரசுல பல்தேவ், இன்னைக்கு அதுல பாத்தீங்கன்னா பல்தேவ் சிங், அகாலிதள், அதே போல R.K. சண்முகம் செட்டியார், ஜஸ்டிஸ் பார்ட்டி, அதே போல ஷியாம் பிரசாத் முகர்ஜி, இந்து மகாசபை, இவர்களை எல்லாம் வைத்துக் கொண்டு பலதரப்பட்ட கொள்கை உள்ளவர்களை எல்லாம் வைத்துக் கொண்டு பண்டித நேரு ஒரு ஜனநாயகவாதியாக இருந்தனால இவர்களையெல்லாம் வைத்துக் கொண்டு இந்த நாட்டில் ஒரு ஆட்சியை நடத்தி இருக்கிறார். சரி, அது சரி. டாக்டர் அம்பேத்கரை சட்ட அமைச்சர், அம்பேத்கரை விட காங்கிரஸ் கட்சியை அம்பேத்கர் விமர்சித்ததை போல யாரும் இந்த விஷயங்கள்லாம் இல்லாம பாஜகவை விமர்சனம் பண்றது என்பதுதான் ஒரே நோக்கம் என்ற அடிப்படையில தான் பிரியங்கா காந்தியும் பேசியிருக்காங்க, ராகுல் காந்தியும் பேசியிருக்காங்க என்ற கருத்து சொல்றாங்க. அரசமைப்பு சட்டத்தின் பெருமையை பேசுகிறீர்களே, அரசமைப்பு சட்டத்தில் உறுப்பு 25 to 28 சமய உரிமையை பற்றி பேசுகிறது. எந்த சமயத்தையும் நீங்கள் பின்பற்றுவதற்கும் பரப்புவதற்கும் இருக்கிற உரிமையை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? அது மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? அந்த மாதிரி நம்பிக்கையெல்லாம் இல்லை. எங்கள் மகாத்மா காந்தி ரகுபதி ராகவ ராஜாராம் பதித்த பாவன சீதாராம்னு சொல்லி அடுத்த வார்த்தை ஈஸ்வர அல்லா தேரே நாம்னு சொன்னார். மத நல்லிணக்கத்துக்காகவே வாழ்ந்த மகாத்மா காந்தி, பண்டித நேரு போன்றவர்கள் டாக்டர் B.R. அம்பேத்கரை வைத்து இந்த அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கி இந்த 75 ஆண்டு காலமாக இந்தியாவிலே ஜனநாயகம் இன்னும் இருக்கிறது என்றால், மிகப்பெரிய தாக்குதல் பிரதமர் மோடியால் நடத்தப்பட்ட பிறகும் அரசமைப்பு சட்டமோ நீதிமன்றத்தினால்தான் இன்றைக்கு ஜனநாயகம் பாதுகாக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் அந்த பெருமையெல்லாம் நாம் பேசுறோம். நெருக்கடி நிலையை பற்றி பேசுறாங்க. நெருக்கடி நிலை அரசமைப்பு சட்டத்தின்படி 351வது உறுப்பின்படி இந்திரா காந்தி பிரகடனம் செய்தார். அதற்கு பிறகு சர்வாதிகாரின்னு சொல்லுகிற நான் கேட்கிறேன், அந்த சர்வாதிகாரி என்று அழைக்கப்பட்ட இந்திரா காந்தி நடத்திய தேர்தலில் சர்வாதிகாரி என்று அழைக்கப்பட்ட அவரே தோற்கடிக்கப்பட்டு தன்னை ஒரு ஜனநாயகவாதியாக காட்டிக்கொண்டார். 1977 தோற்ற இந்திரா காந்தி 1980 மறுபடியும் மக்கள் அமோக ஆதரவு அளித்து மீண்டும் பிரதமராக்கியது வரலாறு. ஓகே திரு